ஆரணி ஹஜ்ரத் கிப்லா முஹம்மது கமாலுதீன் அவர்கள் மஞ்சில் ஓதுவதை கேட்கலாம். ஷேகுல் ஹதீஸ் மர்ஹூம் மௌலானா முஹம்மது ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மகனார் மௌலானா முஹம்மது தல்ஹா சாஹிப் அவர்கள் இந்த மஞ்சிலை பற்றி கூறுகின்ற விளக்கம். கீழ்காணும் குர்ஆன் ஆயத்துகள் எங்கள் குடும்பத்தில் மஞ்சில் என்ற பெயரால் பிரபலமானவை. எங்கள் பரம்பரையில் உள்ள பெரியார்கள் அனைவரும் அமல்களிலும் துஆக்களிலும் இதற்கு மிக முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளார்கள். குழந்தைகளுக்கு சிறுபிராயத்திலேயே இந்த மஞ்சிலை முக்கியத்துவத்துடன் பாடமாக்கி கொடுக்கும் வழக்கமும் இருந்து வருகிறது. தகடு தாயத்துகளுக்கு பதிலாக குர்ஆனின் ஆயத்துகளும் ஹதீஸில் அருளப்பட்டுள்ள துஆக்களும் நிச்சயம் மிக்க பலனுள்ளவையாகவும் குணமளிப்பவையாகவும் இருக்கின்றன. ஆகையால் அமலில் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் துனியாவுடைய எந்த தேவைகளுக்கும் நோக்கங்களுக்கும் துஆவின் வழிமுறையை கற்றுக் கொடுக்காமல் விட்டதில்லை. அவ்வாறே சில குறிப்பிட்ட ஆயத்துக்களை குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக ஓதுவது பெரியோர்களின் வழக்கமாகவும் இருந்து வந்திருக்கிறது. இந்த மஞ்சில் ஷைத்தானுடைய கோளாறு, சூனியம் போன்ற ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற அனுபவபூர்வமான ஓர் அமலாகும். இது சிறிது கூடுதல் குறைவாக அல் கவுலுல் ஜமீல், ரிஷ்டி ஜேவர் ஆகிய கிதாபுகளில் கூறப்பட்டுள்ளது. ஷாஹு வலியுல்லாஹ் முஹத்திஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கவுலுல் ஜமீல் என்ற நூலில் இந்த 33 ஆயத்துக்கள் சூனியத்தின் கெடுதியை முறியடித்து விடுகின்றன. இன்னும் ஷைத்தான், திருடர், கொடிய மிருகங்கள் ஆகியவற்றின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பளிக்கப்படுகின்றன என எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெஹ்ஷ்தி ஜேவர் என்ற நூலில் எவருக்கேனும் பேய் பிசாசாகியவற்றின் கருவிகள் இருப்பதாக சந்தேகித்தால் இந்த ஆயத்துக்களை எழுதி நோயாளியின் கழுத்தில் போட வேண்டும். இன்னும் இதனை ஓதி தண்ணீரில் ஊதி நோயாளியின் மீது தெளிக்க வேண்டும். வீட்டில் இதுபோன்ற இடையூறுகள் ஏதேனும் ஏற்பட்டால் இதனை ஓதி தண்ணீரில் ஊதி வீட்டின் 4 மூலைகளிலும் தெளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள். யாராவது ஒரு நோயாளிக்கு இந்த மஞ்சிலை ஓதி ஊத வேண்டும் என்ற அவசியம் எங்கள் வீட்டு பெண்களுக்கு ஏற்பட்டால் மூல நூலிலிருந்து அடையாளம் வைத்தோ அல்லது தனியாக எடுத்தெழுதியோ ஓத வேண்டிய சிரமம் இருந்து வந்தது. ஆகையால் இதனை தனியான ஒரு கிதாபாக அச்சிட்டு வெளியிட்டால் எளிதாகும் என்ற எண்ணம் உண்டானது. அதன்படி இது அச்சிடப்பட்டது. இங்கு ஒரு விஷயத்தை கவனத்தில் வைப்பது அவசியம். அமல்களிலும் துஆக்களிலும் அதிகமான பலன்கள் ஏற்பட ஓதுபவர் ஓர்மையையும் தனிமையையும் மேற்கொள்வது மிக அவசியம். எந்த அளவு மன ஓர்மையுடனும் நம்பிக்கையுடனும் ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு இது பலன் தரவல்லதாகும். அல்லாஹு தஆலாவின் திருநாமங்களிலும் அவனது பரிசுத்த திருவசனங்களிலும் பெரும் பரக்கத்துகள் அடங்கி இருக்கின்றன. முஹம்மது தல்ஹா கான்பரி. மன்சில் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى مما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين. ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين ولا تفسدوا في الأرض بعد إصلاحها وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين. قل ادعوا الله وادعوا الرحمن أيما تدعوا فله الأسماء الحسنى ولا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك سبيلا. وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. ومن يدع مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون. وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين. بسم الله الرحمن الرحيم. والصافات صفا فالزاجرات زجرا فالتاليات ذكرا إن إلهكم لواحد رب السماوات والأرض وما بينهما ورب المشارق
إنا زينا السماء الدنيا بزينة الكواكب وحفظا من كل شيطان مارد لا يسمعون إلى الملأ الأعلى ويقذفون من كل جانب دحورا ولهم عذاب واصب إلا من خطف الخطفة فأتبعه شهاب ثاقب فاستفتهم أهم أشد خلقا أم من خلقنا إنا خلقناهم من طين لازب يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون والله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم والله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون والله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم بسم الله الرحمن الرحيم قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شططا بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس மனதில் முடிந்துவிட்டது ஆபத்துகள் நீங்கிட ஹஸரத் தலக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சமூகத்திற்கு வந்து தங்களின் வீடு நெருப்பு பிடித்து எரிந்துவிட்டது என்று கூறினார். இல்லை, அது எரியவில்லை என அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பிறகு மற்றொரு மனிதர் வந்து அவ்வாறே கூறினார். அப்பொழுதும் இல்லை, எரியவில்லை என்று கூறினார்கள். மூன்றாவது ஒருவர் வந்து இவ்விதமே கூறினார். அதற்கும் இல்லை, எரியவில்லை என்றார்கள். பின்னர் நான்காவதாக ஒருவர் வந்து அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நெருப்பு பொறிகள் மிக உயரமாக எழுந்தன, ஆனால் தங்களுடைய வீட்டினருகே வந்தபோது அணைந்து விட்டன என்று சொன்னார். இதனை கேட்ட அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹு தஆலா அவ்விதம் செய்ய மாட்டான் என எனக்கு தெரியும். ஏனெனில் எந்த மனிதர் சுபஹுக்கு பின் கீழ் வரும் இந்த கலிமாக்களை ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு மாலை வரை எவ்வித துன்பமும் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள நான் செவியேற்றி இருக்கிறேன். நான் இக்கலிமாக்களை என்று சுபஹில் ஓதியுள்ளேன். ஆகையால் எனது வீடு நெருப்பினால் எரியாது என எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று விவரம் கூறினார்கள். அந்த துஆ இது: اللهم أنت ربي لا إله إلا أنت عليك توكلت
الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما. اللهم إني أعوذ بك من شر نفسي ومن شر كل دابة أنت آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم. முந்தியாத் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களின் மூலம் அனுபவபூர்வமாக கூறப்பட்டுள்ள முந்தியாத் என்னும் துன்பங்களை நீக்கும் 7 ஆயத்துகள் வருமாறு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. بسم الله الرحمن الرحيم. إني توكلت على الله ربي وربكم ما من دابة إلا هو آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم. بسم الله الرحمن الرحيم. وكأي من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم. بسم الله الرحمن الرحيم. ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن الله قل أفرأيتم ما تدعون من دون الله إن أرادني الله بضر هل هن كاشفات ضره أو أرادني برحمة هل هن ممسكات رحمته قل حسبي الله عليه يتوكل المتوكلون. மனதில் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரேதிரியாக ஓதிக்கொள்வது மிக நல்லதாகவும் நன்மையாகவும் தெரிகின்றது. முஹம்மது கமாலுத்தீன்